சாரோட சந்திப்பு எதன் அடிப்படையில் சார்? நான் ஏன் சந்திச்சேன், எத்தனை நேரம், எவ்வளவு நேரம் சந்திச்செல்லாம் நீங்க போட்டீங்க. நீங்களா ஒன்னு போடுறீங்க. வேற என்ன சொல்றது சார்? அதானி சந்திச்சா ரெண்டு பேரும் என்ன பேசுவோம்? திரைப்படம் குறித்து பேசுவோம், அரசியல் குறித்து பேசுவோம். அது பேசியிருப்போம்ல, அதுதான் செய்தி. அப்புறம் அதை எல்லாம் என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொன்னா நீங்க நாங்க உங்க ரெண்டு பேரும் உங்க முன்னாடியே பேசிட்டு இருந்திருக்கலாமே. தனியா சொல்லுங்க. வேற அதானி அமெரிக்கா குற்றச்சாட்டு அப்படி வந்துச்சிருக்காரு. அதானியோட கூட்டு வச்சுட்டு இவங்களுக்கு ஒரு அழைப்பானை அனுப்புனா நல்லா இருக்கும். இவங்க தானே பேசுறாங்க. இவங்க எந்த அதானி எதிர்கட்சியா இருக்கும்போது அதானியை பேசுனதை நீங்க பாத்தீங்க. அதானியோட இவங்க எல்லாருக்கும் தொடர்பு இருக்கு. அவரோட சேர்ந்து எத்தனை இப்ப இந்த சூரிய ஒளிகள் மின்பூங்கா அமைக்கிறதெல்லாம் அவரு இதுல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்றாங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா? எப்படிப்பட்ட ஆட்சி? 22, 23 இந்த ஓராண்டுல மட்டும் இந்த 1900 கோடி பெருமானம் உள்ள ஒரு அரிசி கீழே சிந்த விடுது அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு எப்படி விநியோகம் பண்ணுது, அவங்களுடைய நலனை எப்படி சிந்திக்குது அரசு, எப்படி செயல்படுதுன்னு பாருங்க. உண்மையிலே சிந்திச்சா மனச்சான்று இருக்கிற யாராவது இதை நம்புறீங்களா? என்ன சொல்லுங்க? சாக்கு அரிசி சுமந்து வந்த சாக்கு அவ்வளவு ஓட்டையாவா இருக்கு? இல்ல ஆட்சி ஓட்டையா இருக்கு? அரிசி ஓட்டையா இருக்கு, ஆட்டை அள்ளி வித்து தின்னாச்சு. அது எதுக்கு ரேஷன் கடை வரைக்கும் கொண்டு போய் விற்கிறீங்க? இங்கேயே வித்துட்டு போயிட வேண்டியதானே. எப்படிப்பட்ட முறைன்னு பாருங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது அதானியை குறை சொன்னாங்க. சரி, அதானி தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல, உங்களை எல்லாம் கேட்கிறேன், யாரை சந்திச்சாருன்னு சொல்லுங்க. இந்தியாவின் மிக உயர்ந்த தொழிலதிபர், ஒரு பணக்காரர், உலக பணக்காரர் வரிசையில் இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. யாரை சந்திச்சாரு? ஏன் நீங்க எல்லாம் அதுக்கு அந்த செய்தியை போடவே இல்லை? யாரை சந்திச்சாரு, என்ன பேசுனாங்க? எதுவுமே இல்லையே. ஒரு மர்ம குகை மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்காரு. சங்கின்னா நண்பன் இருக்குது. இப்ப நானும் ஐயா ரஜினிகாந்த் சந்திச்சது, நாங்க ரெண்டு பேரும் சங்கினா, அந்த ஐயா ரஜினிகாந்த் அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலையும் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்க. நீங்க எப்படி சங்கியா சொங்கியா? நீங்க இல்ல லுங்கியா அங்கியா? இதெல்லாம் ஒரு கேள்வி யார்கிட்ட கேட்கறதுன்னு இருக்குல்ல. என்கிட்ட கேட்டான்னு அப்படி ஒரு கேள்வி கேட்பேன்ல. நான் அவரை சந்திச்சது, நாங்க ரெண்டு பேரும் சங்கி ஆயிட்டோம்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறீங்களே. நீங்க இப்ப சங்கியா இல்ல ஜிங்கியா? அதுக்கு பேர் என்ன? இதெல்லாம் என்ன இது ஏதோ கேள்வி கேட்டு மடக்குறீங்களா? அதெல்லாம் ஏங்க அது சார், இப்போ வடகிழக்கு பருவமழை நல்ல ஓரளவுக்கு பரவாயில்ல பெய்ஞ்சிட்டு விவசாயம் நெல் விதைப்பு பணியில் ஈடுபட்டுருக்காங்க. ஜீவன் சம்பான்னு சொல்லிட்டு ஒரு நெல் ரகம், நம்ம பாரம்பரிய நெல் ரகம் தான். அதனுடைய நெல் முளைப்பு தன்மை இல்லை. ஆனால் நம்ம மானியத்தில் நம்ம தோட்டக்கலை வேளாண்மை துறை சார்பாக விவசாயிகளுக்கு விநியோகம் பண்ணுறாங்க. அது முளைப்பு தன்மை இல்லை. விவசாயிங்க போயிட்டு அதை முறையிடுறாங்க. நாங்கள் இனிமேல்ட்டு அதை கவர்மெண்ட்டுக்கு, அதை ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் திரும்ப சொல்கிறோம். அதனால விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு தான். அந்த நாற்றங்கால் பண்ணை அமைச்சு அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு? விவசாயிக்கு பாதிப்பு. அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு? ஆட்சியில் இருக்க எங்களுக்கு என்ன பாதிப்பு? எங்களுக்கு நீங்க மண்ணல்ல முடியல, மழை பெஞ்சு வெள்ளமா போச்சுன்னா பாதிப்பு. எங்களுக்கு அதெல்லாம் பாதிப்பு. இதுல என்ன பாதிப்பு இருக்கு எங்களுக்கு? விவசாயிகளுக்கு உங்களை மாதிரியான நபர்கள் நான் என்ன செய்யணும்? நான் வேணா போராடுறேன், பேசுறேன், அதை தினம்தான் பேசிட்டு இருக்கிறேன். அதுல அக்கறை கொண்டவர்கள், வேளாண் குடிமக்களினுடைய நல்வாழ்வு விதை இருக்கா? இந்தியாவில் விதை இருக்கா? விதை இருக்கா? நம்ம பாரம்பரிய விதைகள், கத்திரிக்காய், பூசணிக்காய் விதை வச்சிருக்கீங்களா? நெல் விதைகள் வச்சிருக்கீங்க? எல்லாம் சின்சாண்டோ மான்சாண்டோ நிறுவனத்துக்கிட்ட வித்துட்டீங்க. இப்போ போயிட்டு இவன் விதைன்னா அவன் ஒரு தடவை தக்காளி வாங்கி விதைச்சிங்கன்னா முளைக்கும், காய்க்கும். அதுக்குள்ள விதை இருக்கும். எடுத்து போட்டால் மறுபடியும் முளைக்குமா? முளைக்காது. மறுபடியும் விதைக்கு அவன்கிட்ட தான் போகணும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளிட்டீங்க. இப்போ விதை அண்ணன் முளைக்கிற திறன் இல்லை, முளைக்கலைன்னா நான் என்ன செய்ய முடியும்? ஒரு தடவை கொடு. நான் விதை பண்ணை வச்சு விதைகளை சேகரிச்சிட்டு இருக்கேன். எங்கள் ஐயா நெல் ஜெயராமெல்லாம் 500க்கு மேற்பட்ட நெல் விதைகளை சேமித்து வச்சிருக்கிறாரு. அதை பெருக்கித்தாரேன், நீ நல்லபடியாக விதைச்சி விளைய வை. இப்போ என்னட்டு நான் கை நீட்டின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. கை நீட்டி கட்டளையிட்டு அதை சரி செய்கிற நிலைமைக்கு என்னை ஆக்கு, அப்புறம் பேசு. தனித்து போட்டியாக இருந்தது. உங்கள் தலைமையில் வேறு யாருன்னா கட்சிகள் உங்கள் தலைமையில் இணைஞ்சா அது கூட்டணியாக ஏற்றுக்குவீங்களா? எங்கள் தலைவன் பிரபாகரன் சொல்லுவோம். பக்கத்தில் யாராவது உட்கார்ந்துருப்பாங்களான்னு பாருங்க.
சரியா? எங்கள் தலைவர் பிரபாகரன் சொன்னது போலன்னு சொல்லுவோம். உட்கார்ந்துருப்பாங்களான்னு பாருங்க. இது வந்து புதிய தலைமுறையில வந்து தப்பா பரப்பிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி கட்சியில இருந்து சேர்ந்துட்டாங்க, இதுல சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க. நாங்கள் தான் அனுப்பி வைக்கிறோம். நாங்கள் தான் எல்லாரையும் மரியாதையாக போய் அனுப்பிச்சு எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம். அவங்க வெவ்வேறு இயக்கங்களில் போய் சேர்ந்து எங்களுக்காக உழவு பார்க்கறதுக்கு அனுப்பி வைக்கிறோம். எங்களுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம். சரிங்க. நன்றி.